ஜெயின் தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்னிவீருக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கான ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அஃபீஷியல் வெப்சைட்டில். பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் என்னங்கிறத இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா இந்த அப்ளை பண்ணும்போது இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட்டில் வந்து உங்கள் நேம் வராதுன்னு சொல்லி எல்லாம் இம்பார்ட்டனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேட்ஸ்மேனில் வந்து 2 கேட்டகரி இருக்கும் எப்போதுமே. 10th பாஸுங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா 8th பாஸில் வந்து இருக்கும் நமக்கு வந்து. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா நமக்கு வந்து ட்ரேட்ஸ் வந்து எப்படின்னா நம்ம பாஸ் ஆகி ஃபிசிக்கல் ட்ரைனிங் சென்டரில் தான் நமக்கு வந்து என்ன ட்ரேடு கிடைக்குங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து குக்கு, வாஷர்மேன் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து தனியாக வேக்கன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்கன்சிஸ் பொறுத்து வந்து நமக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து 10th பாஸில் இருக்கவங்களுக்கு வந்து மொத்தம் 9 ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். நமக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறதுல வந்து அதில் நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சு தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யாரும் இந்த தப்பாக பண்ணிடாதீங்க. ஸோ அதே மாதிரி 8th பாஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 ட்ரேடு மட்டும் தான் தந்திருக்காங்க. அது என்ன ட்ரேடுன்னு சொல்லலை. ஸோ அந்த 8th பாஸுக்கு வந்து நம்ம 2 ட்ரேடை வந்து ப்ரியாரிட்டியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரேட்ஸ்மேனில் போகிறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th பாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 ட்ரேடு வந்து இருக்க போகுது டோட்டலாக. அந்த 9 ட்ரேடில் வந்து நீங்கள் எதுக்கெலாம் ப்ரியாரிட்டி கொடுக்கீங்களோ அந்த இதில் வந்து வேக்கன்சிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட்டாக ஆவீங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற மேக்ஸிமம் நீங்கள் 9 ட்ரேடுக்குமே நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ட்ரேடுக்கு வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கீங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதை வச்சு தான் உங்களோட செலெக்ஷனே இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.